வணக்கம் அன்பு நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் திருநெல்வேலியில் ஒரு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தென்காசிக்கு வந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் குற்றாலத்தில் குளிக்கலாம் என்று சொல்லவே காமராஜரும் அதற்கு விருப்பப்பட்டு குற்றால அருவியில் குளிப்பதற்காக சென்றார். அப்பொழுது முதலமைச்சர் குளிக்க வருகிறார் என்றதும் அங்கிருந்த காவலர்கள் பொதுமக்களை குளிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி முதலமைச்சருக்காக ஏற்பாடு செய்தார்கள், அவர்கள் தனியாக குளிக்க வேண்டும் என்று. உடனே காமராஜர் அதை பார்த்ததும் வெகுண்டு எழுந்து, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா குளிக்கணுங்கிறதுக்காக தானே இங்கே சுதந்திரம் வாங்கணும், இதில் என்ன முதலமைச்சருக்கு மட்டும் என்ன தனியாக ஒரு சலுகை, எல்லா பயலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களாக நின்று வாங்க எல்லாரும் ஒன்றா நின்று குளிப்போம் என்று நின்று குளித்தார். அதை கண்ட மக்கள், ஏழை மக்கள் மிகவும் மகிழ்ந்தார். தன்னுடைய சொந்தத்தில் ஒருவர் முதல்வராக இருப்பது போல் உணர்ந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு ஏழை பங்காளன் பாருங்கள். எல்லோரும் சமம் என்ற சோசலிஸ்ட் கொள்கையை தமிழகத்தில் அமுல்படுத்திய மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்களின் புகழ் என்றென்றும் வாழ்கவே.